Hi friends, welcome to Plums to Fashion. So இன்னைக்கு கவிஸ் குக்கிங்கில் சுண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ சுண்டைக்காய் எடுத்தாச்சு, பறிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ சுண்டைக்காயில் முதல்ல காம்பு கிள்ளிப்போம். அதுக்கு முதல்ல குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருவோம். அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சுட்டு திரும்ப சுண்டைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சுண்டைக்காயை பிச்சு எடுத்துகிட்டு அதில் வீணாக எப்படி சொல்கிறது, கருப்பாக இருக்கிற சுண்டைக்காயெல்லாம் எடுத்துடலாம். நல்ல சுண்டைக்காயை மட்டும் எடுத்து பிரித்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குடகளில் தண்ணி விட்டு குடகளில் கழுவிட்டு அதில் சுண்டைக்காயை போட்டாச்சு. ஸோ சுண்டைக்காயை போட்டு நீங்கள் குடகள் ஆட்டுற குழவையில் நசுக்கிறதுனா ரொம்ப நஞ்சிடும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் சின்ன இஞ்சி பூண்டு இடிக்கிற குழவைகள் இருக்குது இல்லைங்களா, அதால் போட்டு நசுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுதான் நமக்கு கசப்பை கொடுக்கும். அது வெளியில் வந்துடும். ஸோ நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா சுண்டைக்காயும் நசுக்கியிருக்கான்னு பாருங்கள். ரொம்பவும் மையவும் நசுக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே நசுங்கியிருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ நம்ம குண்டானில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எடுத்து போட்டதுக்கு அப்புறமேலுக்கு அந்த விதையுமே கூட சேர்ந்து தான் வரும். தண்ணி ஊற்றி கழுவி தான் இந்த விதை எல்லாமே எடுக்கணும். இப்படி நீங்கள் பிரித்து எடுக்கிற விதைகளை வீணாக தண்ணி வெறுமனே ஊற்றிட வேணாம். இப்போ உடச்சி எடுத்தும்போது உள்ளே நிறைய விதைகள் இருந்தது இல்லைங்களா, இந்த விதைகள்லேருந்து சுண்டைக்காய் செடிங்க தானாகவே முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வீணாக்காமல் தண்ணி ஓடுற இடங்களில் இந்த விதைகளோட தண்ணியை கொண்டு போய் ஊற்றிட்டா அது முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த சுண்டைக்காய் விதையிலிருந்து சுண்டைக்காயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்க, திரும்ப நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலச ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா மீதி இருக்கிற விதைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ சுண்டைக்காய் மட்டும் மேலே தனியாக எடுத்துட்டு அடியில் உள்ள விதைகள் அதிலே தங்கிடும். அதை அப்படியே நீங்கள் வச்சுடுங்க. அது பாருங்கள், அந்த விதைகளை நான் எப்பயுமே எந்த ஒரு விதை போடுறதா இருந்தாலும் எங்கள் தென்னை மரத்துக்கு அடியில் தான் கொண்டு போய் ஊற்றுவோம். அங்கே தான் தண்ணி அதிகமாக ஓடிட்டே இருக்கும் பைப்பில். ஸோ அங்கே கொண்டு போய் ஊற்றினேன் அப்படின்னாக்கா எந்த ஒரு நாற்றாக இருந்தாலும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நாற்றுலேருந்து எடுத்து வேறு இடத்துல நட்டுக்கலாம் நாம். ஸோ தண்ணியை கொண்டு போய் தென்னை மரம் தண்ணி ஓடுற இடத்துலலாம் ஊற்றிட்டேன். இது உங்களுக்கு அப்படியே செடியாக முளைக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், செடி முளைஞ்சப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு நல்லெண்ணெய் கடாயில் நல்லெண்ணெய் எடுத்தாச்சு. நல்லெண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயங்கள்லாம் போட்டுட்டு நல்லா முறுன்னு வதக்கி சுண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்துப்போம். இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், முறுன்னு இருக்கிறத எடுத்தாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் வடகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டு பூண்டை போட்டு வதக்கிடலாம். பூண்டை லைட்டாக சுருங்கினதும் அது மேலே வெங்காயமும் போட்டு வதக்கிடலாம். ஸோ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அடுத்து நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க, நல்லாயிருக்கும் அது. ஸோ தக்காளியுமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குழைய வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். இது வதங்கினதும் மேலே அந்த சுண்டைக்காயை போட்டு இந்த பேஸ்ட்டு கூடவே போட்டு சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதில் சுண்டைக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சுண்டைக்காய் உங்களுக்கு கசப்பு இருக்காது. நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் போடலை. குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு சொம்பு தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை பிசைஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போது
நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த குழம்பு வந்து திக்காக பேஸ்ட்டாக சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக ஓடுற மாதிரி வச்சா நல்லா இருக்காது. ஸோ ஆனால் குழம்பு புளி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு சொம்பு ஊற்றிருந்தேன். திரும்ப ஒரு அரை சொம்பு தண்ணி குழம்புக்கு தகுந்த அளவுக்கு ஊற்றுறேன். அப்போ தான் உங்களுக்கு சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வேக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போது மூடியும் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கன்சிஸ்டன்ட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் வெல்லம், என்கிட்ட நாட்டு வெல்லம் இருந்துச்சு, ஒரு ஸ்பூன் போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நான் சுண்டைக்காய் குழம்பு வைக்கிற முறை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. சுண்டைக்காய் உங்களுக்கு கசப்பும் இருக்காது. நீங்கள் அப்படியே குழம்புல போட்டு காய் மாதிரியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.